அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 1/8/2024, துவாதசி திதி பிற்பகல் 3:30 வரை. அதன் பிறகு திரையோதசி திதி. சமநோக்குள்ள மிருகசிரிஷம் நட்சத்திரம் காலை 10:22 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள திருவாதிரை நட்சத்திரம். மந்தயோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: கடக லக்னம், லக்னத்திலேயே சூரியன், சிம்மத்தில் சுக்கிரனும் புதனும், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவானுடன் செவ்வாய், மிதுனத்தில் சந்திரன். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? கதிரறுக்க, மாடு வாங்க, மூலிகை பறிக்க, அடுப்பு அமைக்க, தானியத்தை களஞ்சியத்தில் சேர்க்க, நாட்டியம் வைத்தியம் பயில நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஒரு மனிதனின் சிறந்த நண்பர்கள் அவரது 10 விரல்களே. ஆமாங்க, யாரையும் நீங்கள் நம்பி வரலைங்க, யாரையும் நம்பி நீங்கள் எந்த முடிவும் எடுக்க மாட்டீங்க. நம்மால் முடியுமா? அப்படி முடியும் அப்படின்னா நாம் அதற்கான முயற்சியில் இறங்குவோம். சும்மா முடியும்னு சொல்லி நினச்சி இறங்கிட்டு அப்புறம் நடுவில் போய் நீங்கள் எனக்கு கொஞ்சம் உதவி செய்கிறீங்களா, நீங்கள் எனக்கு ஏதாவது செய்து கொடுக்குறீங்களா அப்படின்னு கெஞ்சுறது, கேட்குறது, விஞ்சுறது இதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. எந்த ஒரு வேலையும் தொடங்குவதற்கு முன்னாலேயே நம்மால் முடியும் என்று நினைத்து கொண்டு எதையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்லங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இன்னைக்கு இருக்குங்க. அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் வாங்கியிருந்ததை கூட இன்னைக்கு நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மகளுக்கு நிறைய ஜாதகம்லாம் வந்துன்னு இருக்குது. ஆனால் எதுவும் பொருந்தலைன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டு இருந்தீங்க. இனிமேல் நல்ல ஜாதகம், பொருந்துகிற ஜாதகம் வரும். மகளுக்கு சீக்கிரம் திருமணம் நிச்சயமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் சாதகமாக இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்கள்லாம் கொஞ்சம் தேடி வந்து பேசுவாங்க. கேது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார், உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனை 4-5 வருஷமாக அது போயின்னு இருக்குங்க. அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்து மனசுக்குள்ளார தேங்கியிருந்த கவலைகள் எல்லாமே தீருங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். ஏன்னா லாபாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு, தைரியத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடி முடிவுகள் எடுப்பீங்க. புது வேலையாட்களை வேலைக்கு உட்கார வைப்பீங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு லாபம் இருக்குங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்து உட்கார்ந்தான் இருக்காரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சலசலப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் கொஞ்சம் இருந்துன்னு இருக்கும். சில நேரங்களில் கோவப்படுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே,
தீய மனிதர்கள் பயத்தினால் அடங்கி இருக்கிறார்கள். ஆனால் நல்ல மனிதர்களோ நாடு நல்லா இருக்கணும்னு நன்மைக்காக அடங்கி இருக்கிறார்கள். ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே நல்லவர்கள் தாங்க. நாட்டில் நல்லது நடக்கணும், அப்படி நடந்தால் வீட்லேயும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் அதிகமாக அலட்டிக்காமல் அமைதியாக இருந்து தன்னுடைய வேலைகளையும் கடமைகளையும் செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணவரவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்தியாக இருக்குங்க. ராசிக்குள்ளார குரு இருக்கிறதுனால உடல் எடை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. கொழுப்பு சத்துள்ள உணவுகள், எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நலமாக இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே செவ்வாயும் உட்கார்ந்து இருக்கிறதுனால இப்போல்லாம் எதை சொன்னாலும் நீங்கள் உடனே கோவப்படுறீங்க. கொஞ்சம் ஏன் இப்படி மாறினான்னு தெரியலையே, என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியலையேன்னு வீட்டில் இருக்கிறவங்களேருந்து வெளியில் உங்கள் மேலே அக்கறையாக இருக்கிறவங்க எல்லாருமே உங்களை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் முன்கோபத்தை குறைச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. தைரியஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் கோர்ட்டு கேஸு, அரசாங்க சம்பந்தப்பட்ட சில வேலைகள் அதெல்லாம் மடமடன்னு சீக்கிரமாக முடிஞ்சு மனசுக்குள்ளார ஒரு நிம்மதியும் எட்டி பார்க்குங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முடியாதுங்கிற வேலையை கூட முடித்து காட்டுவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. லாபத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு. புதுசாக சிலர்லாம் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களும் திரும்பி வருவாங்க. உத்தியோகத்தில் வேறு ஏதாவது வேலை கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் அவசரப்பட வேண்டாம், யோசித்து முடிவிடுங்க. இன்றைய தினம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் செலவுகள் இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தன்னை வெட்டும் கோடரிக்கும் நறுமணம் தரும் சந்தன மரத்தை போன்று மனிதன் இருக்க வேண்டும். ஆமாங்க, நீங்கள் ஏறக்குறைய அப்படிதாங்க. எல்லாரும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க, எல்லாரும் உங்கள் மனசை புண்படுத்துகிறாங்க. இருந்தாலும் எல்லாரையும் நீங்கள் அனுசரித்து தான் கொண்டு போகிறீங்க. அந்த நேரத்தில் சில நேரங்களில் சில வினாடிகள் ஆவேசமாக பேசுகிறதோடு சரி, அடுத்த நேரம் அப்புறம் அவங்க எதாவது கேட்கும் பொழுது எடுத்து கொடுக்கும் வள்ளல் தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் காலை 10:22 வரைக்கும் இருக்க போகிறாரு. அதனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. ஆனால் அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். பண விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எங்கேயா பயணப்படுறதா இருந்தாலும் வண்டி வாகனத்துலேயும் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏதாவது வெளி உணவுகளை சாப்பிட்டுட்டு அப்புறம் வயிறு வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 10:22 சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். நாம் எந்த வம்பு சண்டைக்கும் போகிறது இல்லைங்க. நாம் அப்படியே ஒதுங்கி தாங்க இருக்கிறோம். ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மளை வம்புக்கு இழுக்கிறாங்க. இழுக்கும்போது நாம் எதாவது சொல்லாமல் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் உள் மனசுக்குள்ளாரையே பேசிட்டு தான் இருக்கீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அனுசரித்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி என்னை யாரும் இந்த வீட்டில் புரிஞ்சிக்கல அப்படின்னு வழக்கம் போல் நீங்கள் எதுவும் யோசிக்காதீங்க. எல்லோரும் உங்களை நல்லா புரிஞ்சு வச்சுருக்காங்க, அதை கொஞ்சம் மறந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். அதிகாரிகள் ஏதாவது கொஞ்சம் அதிர்ந்து பேசுனா கூட நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவாக இருக்கும். எங்கேயுமே பதிலுக்கு பதில் இன்றைக்கி பேசின்னு இருக்க வேண்டாம். கொஞ்சம் அமைதியாக மௌனமாக இருந்துட்டிங்கன்னா ஜெயிச்சு காட்டலாங்க. உங்களுடைய ராசிக்குள்ளேயே இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, கடமையை செய்யுங்கள்,
புகழ் மாலை உங்களுடைய காலடியில் கிடக்கும். புகழடைவதற்கு பெருசாலாம் ஒன்றும் சாதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வேலை, நம்ம கடமை, நம்மளை நம்பி என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ, ஒப்படைச்சிருக்காங்களோ, அதை ஒழுங்காக சரியான நேரத்தில் தொடர்ந்து நாம் செய்துன்னு இருந்தாலே நம்மை தேடி புகழ் வர ஆரம்பிச்சிடும். எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. சரியான நேரத்துக்கு அவர் வந்துடுவாருங்க, மடமடன்னு எல்லா வேலையும் முடிச்சுடுவாருங்க, சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டாருங்க அப்படின்னு எல்லோரும் எப்போதும் புகழ்வாங்க. அதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. கடமை மாறாமல் எங்கும் எப்போதும் கண்ணன தன்னுடைய கடமையை செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் ஓரளவு பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. லாபஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால முன்னெல்லாம் கடன் தரத்துக்கு நம்மளை பார்த்து யோசிப்பாங்க. இப்போ எவ்வளோ நாள் கடன் வாங்கிங்க, உங்களுக்கு என்னங்க நான் தரேங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பார்க்கும்போது மனசுக்குள்ளார சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இந்த அஷ்டம சனி இன்னும் முடிஞ்ச பாடில்லை. அவசரப்பட்டு எதையாவது வாங்கி போட்டுட்டு அப்புறம் திருப்பி தர முடியாமல் திணறக்கூடாதுங்கிற தேக்கமான நிலையும் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபமெல்லாம் இருக்குது. வேறு ஊர் வாடிக்கையாளர்கள்லாம் இன்றைக்கி அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருக்கிறதுனால மறதியால் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாதுங்க. மகனுடைய கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க. பொருத்தமான ஜாதகம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ஏன்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் இன்றைய தினம் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கு நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த ஒரு சிக்கல்லையும் சிக்கிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் தைரியமாக எதையும் அணுக முடியாதவர்களுக்கு அவர்கள் விரும்பிய எதுவுமே கிடைப்பதில்லை. ஆமாங்க, தயங்கி தடுமாறி என்னாகுமோ ஏதாகுமோன்னு யோசிச்சுக்கிட்டு பண்ணலாமா வேண்டாமா அப்புறம் பார்த்துக்கலாமா இப்படியெல்லாம் யோசிக்கிற வேலையே உங்களுக்கு கிடையாதுங்க. எந்த ஒரு வேலையை எடுத்தாலும் உடனடியாக அதை முடித்து காட்டணும். அதுதான் நமக்கு நல்லது. தைரியமாக இறங்குவோம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு எங்கும் எப்போதும் மன உறுதியுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. வெற்றி உங்கள் கையில் இன்னைக்கு இருக்குதுங்க. காரணம், உங்களுக்கு எல்லா வகையிலும் ஆதரவு தரக்கூடிய வகையில் யோகாதிபதி செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு பக்கம் குரு பகவான் உங்களை பாடாப்படுத்துகிறார். 10ல் உட்கார்ந்துக்கிட்டு பல விதங்களில் குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார். ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார். பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படிங்கிற தைரியம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகவே வரும். தள்ளி போட்ட காரியங்களை இன்றைக்கி நல்ல விதத்தில் முடித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும். கிடைக்காது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் இன்றைக்கி கையில் வந்து கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றியும் உண்டாகுங்க. வெளிவட்டாரத்திலையும் இன்றைக்கி நீங்கள் பெருமையாக பேசப்படுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைய தினம் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. ஏன்னா சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அதே மாதிரி இன்றைய தினத்தில் உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்கும். குடும்பத்திலேயும் ஒரு மன நிறைவை இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் திடீர் செலவுகள் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் யோகங்கள் இன்றைக்கி இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, துணிவு இருந்தால் தைரியமும் தன்னம்பிக்கையும் தாமாக வந்து சேரும். ஆமாங்க, எப்பொழுதுமே துணிச்சலாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. இந்த ஊருக்கு வரும்போது என் கூட யார் வந்தா? யாருமே வரல.
தனியாக தான் நான் வந்து நானாக முயன்று நானே முன்னுக்கு வந்துட்டேன், எனக்காக யாரும் எந்த உதவியும் செய்யலை அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் துணிவே துணைன்னு நினைத்து கொண்டு துணிச்சலாக இருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற்று காட்டி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கி நிற்கும், தைரியம் இன்னைக்கு தாமாக அதிகரிக்கும், பெரிய முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி புது வேலைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வருங்க. பெருசாக நீங்கள் எதையும் விரும்புறதில்ல, இருந்தாலும் உங்களோட உழைப்பு, அந்த உண்மைத்தன்மை, அதுக்காக சிலர்லாம் உங்களுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு கொடுக்கறதுக்கும் இன்றைக்கி வருவாங்க. சூரியன் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் அரசு காரியங்கள் நல்ல விதத்தில் முடியும், எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சேருங்க. யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 12ஆம் இடத்துல இருந்தாலும் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை இருக்கிற வீட்டிலையே இன்னொரு அறை அல்லது தளம் அமைக்கிறது, இந்த மாதிரி யோசனைகள் முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் ஓடிண்டே இருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும், பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எந்த ஒரு காயத்திற்கும் நண்பனே மருந்தாவான். ஆனால் நண்பனே காயப்படுத்தினால் மருந்து எங்கிருந்து தேடுவது? ஆமாங்க, எத்தனையோ பேருக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, எத்தனையோ நண்பர்கள் உங்களுக்கு இருக்காங்க. இருந்தாலும் சில நேரங்களில் முதுகில் குத்துவதை நினைத்து பார்த்து சில நேரங்களில் மௌனமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமைதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கிரன் யோகாதிபதி புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நடந்தது, நடக்கப் போவது, நடந்து கொண்டிருப்பது எல்லாத்தையும் மனசில் அப்படியே கொஞ்சம் ஆசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க. கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து எதிர்காலத்துக்கான ஒரு சில புது திட்டங்கள் இன்றைக்கி உங்கள் உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உட்கார்ந்துருக்கார் குரு பகவான். 8ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கிறார். 6ஆம் அதிபதி 8ல் உட்கார்றது ஒரு வகையில் யோகம், முடிக்க முடியாத விஷயங்களை முடித்து காட்டலாம். ஆனால் அதே நேரத்தில் என்னதான் இருந்தாலும் அவர் குணத்தை அவர் காமிச்சுன்னு தான் இருப்பார். திடீர்னு ஒரு கடன் வந்துருச்சு, அதை நம்ம அடைக்க முடியல, அவருக்கு நம்ம கொடுத்துருந்தோம், அவர் தந்துடுறேன்னு சொன்னார், அதை நம்பி நான் இறங்கி செலவு பண்ணிட்டேங்க, இப்போ 2 பக்கமும் திணற வேண்டியதாக இருக்குங்கிற மாதிரியான ஒரு திருகு நிலையை இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். அதனால் எந்த ஒரு செலவாக இருந்தாலும் கொஞ்சம் சிக்கனமாக செய்ய பாருங்கள். செவ்வாயும் மறைஞ்சு கிடக்கிறதுனால கூட பிறந்தவங்க கூடிக்கிட்டு இருக்கிறவங்க யாரையுமே நம்ப முடிய மாட்டேங்குது, எல்லாரும் மாற்றி மாற்றி நடந்துக்கிறாங்க, மாறி மாறி பேசுகிறாங்கங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, பழைய வாடிக்கையாளர்கள் இன்னைக்கு வருவாங்க. உத்தியோகத்தில் கூட இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்குது, வேலை சுமை இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, உன்னை பழிவாங்கியவரை நீ பழிவாங்க நினைத்தால் இறை தர்மத்தின்படி தண்டனை இருவருக்கும் சமமாகவே இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க இந்த பழிக்கு பழி வாங்கிறது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அவங்க தான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்னா நாமும் அந்த மாதிரி நடந்துக்கிறதா? வேண்டாம், நம்ம கடவுள்கிட்டையே அந்த பொறுப்பை விட்டுடுவோம்.
நாம் பழி வாங்கினோம்னா அது சரி வராது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் சமாதானத்தை விரும்பக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வண்டியை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்ட வேண்டாங்க. சிலர்லாம் இதோ 2 நிமிஷத்தில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை விட்டுட்டு திரும்பி வந்து பார்க்கும்போது வண்டி இல்லை, அப்புறம் ஃபைன் கட்டி எடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் வெளியூருக்கு போகிறதா இருந்தால் வீட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்திட்டு போகிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார எப்போவோ நடந்ததெல்லாம் இன்றைக்கி சொல்லி காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொல்லுன்னு ஒரு கோபம், அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்லைங்க. நேற்றைய தொடர்த்து பார்க்கும்பொழுது இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி எல்லா வேலைகளும் நல்ல விதத்தில் முடியும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் மட்டும் உத்தியோகத்தில் யாரையும் பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. சிலர் நினைக்கும் போது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும். இது கூட தெரியாமல் இருக்காங்களே, எத்தனை முறை நம்ம சொல்லி திருத்துறது அப்படின்னு சிலர் நினைக்கும் போது வருத்தமாக இருக்கும். இருந்தாலும் சகிப்புத்தன்மையோடு இன்றைக்கி நடந்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எங்கும் எதிலும் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, வெற்றி நிச்சயம் என்று உறுதியாக நினைப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதியாகிறது. ஆமாங்க, ஒரு வேலையை தொடங்கும் போதே நிச்சயமாக நாம் அதை முடிச்சிடலாம், நல்ல விதத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு எதையும் தொடங்குபவர்கள், அந்த நம்பிக்கையோடு தொடங்கும் போதே பாதி வெற்றி அடைந்த மாதிரி உணரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் நேருக்கு நேராக பார்க்கறதுனால சின்ன சின்ன தடுமாற்றங்கள் முடிவெடுக்கிறதுல வரக்கூடும். ஆனாலும் அதை தடுமாற்றம் சொல்லக்கூடாது, யோசிச்சுருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி யோசனைகள் உள் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சூரியன் மறைஞ்சு கிடக்கிறார் 8வது வீட்டில். ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம், யோக கிரகம் உங்களுக்கு அவர் தான். அவர் மறைஞ்சு கிடக்கிறதுனால சின்ன சின்னதாக குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் வரும், மனக்கசப்புகள் வரும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல குறைவுகள்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கார், அதனால் எல்லாத்துலேயுமே உங்களை ஜெயிக்க வைப்பார். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்கள் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க, எல்லாரும் உங்களை மாதிரி இருந்துட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் யாரையும் பகச்சிக்காமல் இன்றைக்கி இருக்கிறது நல்லதுங்க. அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகமாகுங்க. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட கொஞ்சம் மாறுங்க. இன்றைக்கி பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறோம், நிம்மதியாக தான் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சின்னதாக ஒரு நம்பிக்கை, சின்னதாக ஒரு நிம்மதி, இதெல்லாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக வந்து செலவுகள் அலைச்சல்கள் இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நட்பை பெறுவதிலே நிதானமாக இரு. அந்த நட்பை பெற்றவுடன் அந்த நட்பு நீடித்து நிலைப்பதற்காக உறுதியாக இருந்து காப்பாற்று. ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. அவ்வளவா யாருக்கிட்டேயும் பேச மாட்டீங்க,
பழக மாட்டீங்க. பெருசாக ரொம்ப நெருக்கமாக இருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு நட்பு, இவர் நம்ம நண்பர் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சி நட்பு பாராட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த நண்பருக்காக எதையும் செய்யக்கூடிய துணிவுக்கு சொந்தக்காரர்கள், எல்லாவற்றிலும் உதவக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதிக்கக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாமே தீர்வு கிடைக்கும். முடியாத காரியங்களை கூட நீங்கள் முடித்து காட்டுவீங்க. நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தவங்க பரவாயில்ல நீங்கள் சொன்ன மாதிரியே நடத்தி காட்டிட்டீங்களேன்னு பாராட்டுற அளவுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு. அதே மாதிரி எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி கையில் கிடைக்கும். விலை உயர்ந்த நகைகள்லாம் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வண்டி வாகன பழுது அதெல்லாம் கொஞ்சம் சரி செய்வீங்க. பழைய நண்பர்களும் தேடி வருவாங்க. புதியவர்களும் இன்றைய தினத்தில் அறிமுகமாவாங்க. வியாபாரத்திலேயும் லாபத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுங்க. இன்றைய தினம் விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. ராகு வலுத்து இருக்கிறதுனால வேற்றுமொழிக்காரங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சந்திரனும் உட்கார்ந்துருக்கார். அப்படி இருக்கிறதுனால திடீர் வெற்றிகள், போட்டிகள் எதுவாக இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் அதிகரிக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அதிகம் சொல்ல விரும்புபவர்கள் குறைவான வார்த்தைகளையே பயன்படுத்துவார்கள். சிலர்லாம் மேடையில் பார்த்திங்கன்னா அப்படி நீட்டி முழங்குவாங்க. அப்புறமா நம்ம நினச்சி பார்த்தோம்னா அவர் என்ன பேசிட்டு போனார், ரொம்ப நேரம் பேசினார், ஆனால் மனசில் எதுவுமே பதியலையே அப்படின்னு யோசித்து பார்ப்பீங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. நறுக்காக 4 வார்த்தை, ஆனால் அந்த 4 வார்த்தையில் 400 வார்த்தை அடங்கியிருக்கும். அதை 4 மணி நேரம் யோசித்தா கூட அந்த 4 வார்த்தைக்கு சரியான ஒரு அர்த்தம் அது கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சுருங்க பேசி விரிவாக சிந்திக்க வைப்பதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. என்னங்க அற்புதம்! 7.5 சனி, ஜென்ம சனி, உடம்பே ஒன்றும் முடியலை, மருந்து மாத்திரை டாக்டர்னு மாற்றி போயின்னு இருக்கேன், ஒன்றும் முடியலை அப்படின்னு நீங்கள் வருத்தப்படுறீங்க. சிலர்லாம் வந்து டாக்டர்கிட்ட போகிறதுக்கே பயமாக இருக்குது, போனால் அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லிடுவார், அதுக்கு பயந்துகிட்டே போகாமல் இருக்கங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கீங்க. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மாறின்னு இருக்குது. இது வரைக்கும் சுக்கிரன் மறைஞ்சு கிடந்தார். இப்போ சுக்கிரன் வந்து 7ஆவது வீட்டுக்கு வந்துட்டார். உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டார். அப்படி இருக்கிறதுனால மருந்து மாத்திரை, கால்வலி, கழுத்து வலி இதெல்லாம் இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு ஆரோக்கியம் அதிகமாகும். நம்ம சாப்பாடு, பாரம்பரியமான நம்ம சாப்பாடு, அதை நீங்கள் சாப்பிட ஆரம்பித்தாலே உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இருக்காதுங்க. கணவன் மனைவிக்கு உள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாமே இன்றைய தினத்தில் மாறுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து கொண்டு போயிடுங்க. உங்களுக்கு ஆதாயம் அதிகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே,
பயம், கோபம் இந்த ரெண்டை பற்றி யோசிக்காமல் வெற்றி, மகிழ்ச்சி இந்த ரெண்டை பற்றி யோசியுங்கள். எல்லாவற்றிலும் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ஆமாங்க, பயப்படுறது நீங்கள் கிடையாது, அது ஒரு முன்னெச்சரிக்கை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பயந்து போய் அவர் முடிவெடுக்காமல் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் வெளியில். ஆனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறாரு, நாலுத்தையும் யோசிச்சுட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் எதிர்கால வெற்றிக்காக, எதிர்கால மகிழ்ச்சிக்காக தன்னைத்தானே தியாகம் செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். பணப்புழக்கமும் இன்னைக்கு திருப்திகரமாக இருக்கும். பணவரவும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு இருக்குங்க. ஆனாலும் 7.5 சனி இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறதுனால உங்களை பற்றிய சின்ன சின்ன விமர்சனங்கள் அதிகமாகும். உங்களை பற்றி ஏதாவது வீண் பழி வர்றதுக்கு, அவச்சொல் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். ஏன்னா சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, அதே மாதிரி புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால பழைய நண்பர்களுடன் கருத்து முதல் வராமல் பார்த்துங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு எதிராக இருந்தவங்களுடைய மனசு மாறி அலுவலகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா சந்திரன் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ஆனால் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் தினந்தோறும் மாடுகளை எல்லாம் கொண்டு வந்து காட்டில் மேட்டில் மேய விட்டு அப்புறம் அந்த மாடுகளெல்லாம் அழைச்சிட்டு போகிறது பழக்கம். திடீர்னு அந்த சிறுவன் மாடு மேய்ச்சின்னு இருக்கும் பொழுது ஒரு புதருக்குள்ளே இருந்து சிறுவனே இங்கே வா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அந்த பையன் சுற்றி முற்றி பார்த்துட்டு அப்புறம் போனோடனே அவர் ஒரு கிண்ணத்தை கொடுத்து, நீ இந்த கிண்ணத்தில் எனக்கு பால் கறந்து கொண்டு வா, அந்த காராம்பசு பால் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அந்த கிண்ணத்தை பார்த்தா ஒரு 2-3 ஓட்டை அந்த கிண்ணத்தில் இருக்குது. இது ஓட்டையாக இருக்குதே, இந்த கிண்ணத்தில் நிற்குமா அப்படின்னு கேட்குறார். நீ போய் கறந்துட்டு வா, அதெல்லாம் பால் நிற்கும் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த காந்த கிண்ணத்தையும் அந்த சிறுவன் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு காராம்பசு நிறுத்தி அதில் பால் கறக்கிறாரு. அந்த கிண்ணத்திலேருந்து பால் வழியவே இல்லை. அந்த சிறுவனுக்கு ஒரே ஆச்சரியம், இது எப்படி இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு கொண்டு போய் அவருக்கு கொடுக்குறார். அந்த சித்தருக்கு கொண்டு போய் கொடுக்குறார். சித்தர் அந்த பாலை குடிச்சிட்டு மறுபடியும் தபத்தில் இறங்குறாரு. இதை ஓடி போய் அந்த சிறுவன் அந்த ஊரில் எல்லார்ட்டையும் சொல்கிறார். இது மாதிரி ஒரு பெரியவர், அவரை நான் பார்த்தேன், அவர் பால் கேட்டார், இது மாதிரி கொடுத்தேன், ஆனால் அந்த கிண்ணத்தில் நிறைய ஓட்டை இருந்தது, ஆனால் அதுலேருந்து ஒரு துளி சொட்டு கூட பால் சிந்தவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே ஊர் மக்கள், சுற்றுவட்டு கிராமங்கள் எல்லாம் திரண்டு ஓடி வராங்க. அந்த குருஜி அவங்களுடைய அந்த சித்தருடைய காலில் விழுறாங்க. விழுந்தவுடனே எல்லாருக்கும் அவர் ஆசீர்வாதம் கொடுக்குறார். உடனே அவங்க எல்லாரும் எங்கள் ஊருக்கு வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, அங்கே தங்குங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவர் பொறுமையாக சொல்கிறார், அப்படிலாம் நான் வர முடியாது, என் கையில் இருக்கக்கூடிய இந்த காந்த கிண்ணத்தை நான் வேகமாக வீசி எறிகிறேன், அந்த காந்த கிண்ணம் எங்கே போய் விழுதோ அந்த இடத்துல நான் தங்குறேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் வேண்டிக்கிறாங்க, நம்ம ஊரில் தான் விழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த காந்த கிண்ணம் மங்களப்பட்டி அப்படிங்கிற ஊருக்கு அருகிலே போய் விழுந்தது. விழுந்த உடனே பயங்கரமான அந்த சங்கு சத்தம், சங்கநாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, சங்கு ஊதுற சத்தம். அதை பார்த்தோன்னே எல்லாருமே பயபக்தி ஆகிட்டாங்க. உடனே அந்த கிண்ணம் விழுந்தது இல்லைங்களா, அதனால தான் இன்றைக்கி அந்த ஊர் பேர் கிண்ணிமங்கலம் அப்படின்னு அழைக்கப்படுது. அங்கேயே அவர் உட்கார்ந்து தவம் பண்ணுறது, வர்றவங்களுக்கெல்லாம் சேவை செஞ்சார். ஒரு குட்டிச்சுவர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த குட்டிச்சுவர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மண் எடுத்து வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருந்தார். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த பதார்த்தம், இட்லி நினச்சிங்கன்னா அந்த மண்ணை பார்த்தீங்கன்னா இட்லி ஆகிடும்.
அல்லது வந்து தோசைன்னா தோசையே ஆகிடும், அல்லது பலகாரம் எதுவாக இருந்தாலும் அது ஆகிடும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது மாதிரி அந்த மண்ணெல்லாம் வந்து பதார்த்தமாக பலகாரமாக மாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். ஒரே கூட்டம். அரசர் வந்து அந்த நேரம் வழியே வராரு. ஒரே க்ரௌடு. அவருடைய ரதத்துக்கு குதிரைக்கு யாருமே இடம் கொடுக்கல. யார் இங்கே என்ன சத்தம்னு போய் பார்த்தா ஒரு வயசானவர் இப்படி உட்காந்து பண்ணிட்டு இருக்காரு. அவரை போய் இந்த அரசர் வந்து மிரட்டுறார், என்ன நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. உடனே அவர் அந்த குட்டிச்சுவரில் உட்கார்ந்துருந்தார் இல்லைங்களா, அதை தட்டுறார். அந்த குட்டிச்சுவர் குதிரையாக துள்ளி எழுகிறது. என்ன பண்ணா, உன் குதிரைக்கும் என் குதிரைக்கும் போட்டி வச்சுக்கலாமா, எந்த குதிரை ஜெயிக்குதுன்னு பார்க்குறியான்னொடனே வச்சுக்கலாமே அப்படின்னு அந்த அரசர் சொல்கிறாரு. 2 குதிரையும் ஓடுது. நம்ம சித்தருடைய குதிரை வந்து ஓடுது, பறக்குது, ஓடுது. ஆனால் மன்னனுடைய குதிரை வந்து சாதாரணமாக ஓடுது. கடைசியாக சித்தருடைய குதிரை தான் அது ஜெயிச்சுது. மன்னன் அப்படியே சாஷ்டாங்கமாக காலில் விடுறார். உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னோடனே, நான் துறவு அடையும் பொழுது, அதான் நான் சித்தி அடையும் போது எனக்கு வந்து நீ கோவில் கட்டு அப்படின்னு சொல்லி மறைஞ்சிடுறாரு. அதே மாதிரி அந்த மன்னனும் வந்து கோவில் கட்டுறாரு. அதே மாதிரி அந்த கோவில் கட்டும்போது பார்வையற்ற ஒரு ஸ்தபதி வரார். அவருக்கு வந்து இந்த சித்தர் வந்து பார்வையை கொடுக்குறார். அதே மாதிரி மதுரையில் அந்த காக்கா தோப்பு, பெரியகுளம், சின்னமனூர், கன்னிமங்கலம், சோழவந்தான் இந்த பகுதியில் அந்த சித்தர் மாறி மாறி எல்லாருக்கும் உதவி செய்கிறாரு. ஒரே நேரத்தில் இன்றைக்கும் 5 இடத்துல காட்சி கொடுக்குறாரு. கோவில் பெரிய கோவிலாக அந்த ஜீவசமாதி கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு பிரதோஷ நாள்லேயும் அங்கே பயங்கர க்ரௌடு. இரவு முழுக்க அபிஷேக ஆராதனைகள் ஒவ்வொரு மாத பிரதோஷத்துலேயும். இன்றைக்கும் பிரதோஷமாக இருக்கிறதுனால இன்றைக்கு கூட அந்த சித்தர் பீடத்துக்கு போய் வந்தால் நல்லதுங்க. அங்கே போனால் துன்பங்கள் எல்லாமே விலகுதுங்க. அந்த மகானுடைய பேர் வந்து அருளானந்த சத்குரு. அந்த கோவில் வந்து ஏகநாதர் சுவாமி திருக்கோவில் அப்படின்னு அழைக்கப்படுது. எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரையிலிருந்து தேனி செல்லும் சாலையில் சிக்கம்பட்டி அருகில் கிண்ணிமங்கலம் இருக்குது. அங்கே தாங்க வந்து இவருடைய ஜீவசமாதி பெரிய திருக்கோவிலாக அமைஞ்சிருக்குங்க. நாம் எதை கேட்டாலும் அங்கே போனால் கிடைக்கும். அதனால் எல்லாம் வல்ல அந்த ஏகநாதர் சுவாமி திருக்கோவிலில் அருள்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ அருளானந்த சத்குருவை வணங்குவோம். அனைத்து வரங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரம் ஆகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளின் அருள் ஆசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.